உயிரோடு எழுந்த எங்கள் தேவாதி தேவனை ஸ்தோத்திரிக்க எங்களுக்கு கொடுத்த இந்த பாக்கியத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி தகப்பனே எங்களுக்கு ஆண்டவர் ரட்சகரமாக்கினீரே ஸ்தோத்திரம். எல்லா முழங்காலும் முடங்கும்படிக்கு, எல்லா நாவுகளும் இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர், இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று அறிக்கைப்படும்படிக்கு எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை உடையவரானீரே. உமக்கு நன்றி ஐயா, உமக்கு நன்றி. எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம். இந்த மகிமையின் ஆராதனையிலே கர்த்தர் இறங்கி வருவீராக. உடைய வார்த்தைகளால், வல்லமையால், கிருபையால் நிரப்புவீராக. ஆளுகின் பிரசன்னம் இங்கே இருப்பதால் தேவ கரம் தம்முடைய பிள்ளைகளோடு செயல்படட்டும். இயற்கை தடைகள், செயற்கை தடைகள், பிசாசின் தடைகள், மனுஷிக தடைகள் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போகட்டும். இப்பொழுதும் பாடுகிற, இசைக்கிற, வார்த்தைகளை பேசுகிற ஒவ்வொருவரையும் தேவன் பயன்படுத்தும். தேவ மகிமையால், தேவ பிரசன்னத்தால் இந்த இடம் முழுவதும் நிரப்பப்படட்டும். எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம். தகப்பனே, நீர் ஒருவர் மாத்திரம் உயர்ந்திருப்பீர். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் மிகுந்த தாழ்மையோடு துதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா. உங்கள் அனைவருக்கும் உயிர்த்தெழுந்த நாள் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பொழுதும் தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை பாடி ஆராதித்து மகிமைப்படுத்துவார்கள். அவர்களோடு சேர்ந்து நாமும் கர்த்தரை பாடுவோம், மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பாலை பாடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம், கை கட்டி பாடிடுவோம் என்று சொல்லி அதிரடி
கரம் தட்டி பாடுவோம். மரித்த இயேசு உயர்த்தி விட்டார். அல்லேலூயா. இயேசு உயிர்த்து விட்டார். அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. இயேசு உயிர்த்து விட்டார். அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா ஜீவிக்கிறார். அல்லேலூயா ஜீவிக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லையே. கல்லறையோ கட்டி காக்க முடியவில்லையே. மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லையே. கல்லறையோ கட்டி காக்க முடியவில்லையே. யூத சிங்கம் கிறிஸ்து ராஜா வெற்றி பெற்றாரே. யூத சிங்கம் கிறிஸ்து ராஜா வெற்றி பெற்றாரே. சோர்ந்து போன மகனே நீ துள்ளி பாடிடு. சோர்ந்து போன மகளே நீ துள்ளி பாடிடு. அல்லேலூயா ஜீவிக்கிறார். அல்லேலூயா ஜீவிக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. கண்ணீரோடு மரியாள் போல அவரை தேடுவோம். கர்த்தர் இயேசு நமக்கு இன்று காட்சி தருவார். கண்ணீரோடு மரியாள் போல அவரை தேடுவோம். கர்த்தர் இயேசு நமக்கு இன்று சாட்சி தருவார். கனிவோடு பெயர் சொல்லி அழைத்திடுவார். கனிவோடு பெயர் சொல்லி அழைத்திடுவார். கலக்கமின்றி காலமெல்லாம் சாட்சி பகர்வோம். கலக்கமின்றி காலமெல்லாம் சாட்சி பகர்வோம். அல்லேலூயா ஜீவிக்கிறார். அல்லேலூயா ஜீவிக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார். இயேசு உயிர்த்து விட்டார். அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. எம்மாவு சீடரோடு நடந்து சென்றார். இறைவார்த்தை போதித்து ஆறுதல் தந்தார். எம்மாவூர் சீடரோடு நடந்து சென்றார். இறைவார்த்தை போதித்து ஆறுதல் தந்தார். அப்பமிட்டு கண்களையே திறந்து வைத்தார். அப்பமிட்டு கண்களையே திறந்து வைத்தார். அந்த இயேசு நம்மோடு நடக்கின்றார். அந்த இயேசு நம்மோடு நடக்கின்றார். அல்லேலூயா ஜீவிக்கிறார். அல்லேலூயா ஜீவிக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. அஞ்சாதே முதலும் முடிவும் இயேசுதானே. இறந்தாலும் என்னாலும் வாழ்கின்றவர். அஞ்சாதே முதல் முடிவும் இயேசுதானே. இறந்தாலும் என்னாலும் வாழ்கின்றவர். நாவினாலே அறிக்கை செய்து மீட்படைவோம். நாவினாலே அறிக்கை செய்து மீட்படைவோம். நாள்தோறும் புது பலனால் நிரம்பிடுவோம். நாள்தோறும் புது பலனால் நிரம்பிடுவோம். அல்லேலூயா ஜீவிக்கிறார்.
விட்டார் அல்லேலூயா மரித்த இயேசு உயிர்த்து விட்டார் அல்லேலூயா மன்னன் இயேசு ஜீவிக்கிறார் அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது கர்த்தரே மெய்யான தெய்வம், அவர் ஜீவன தேவன், நித்திய ராஜா. அவருடைய கோபத்தினால் பூமி அதிரும், அவருடைய உக்கிரத்தை ஜாதிகள் சகித்துக் கொள்ள மாட்டார்கள். வானத்தையும் பூமி உண்டாக்காத தெய்வங்கள் பூமியிலும் இந்த வானத்தையும் இராதபடிக்கு அழிந்து போகும் என்பதை அவர்களுக்கு சொல்லுங்கள். அவரே பூமியை தம்முடைய வல்லமையால் உண்டாக்கி பூச்சக்கரத்தை தம்முடைய ஞானத்தினால் படைத்து வானத்தை தம்முடைய அறிவினால் அவரை விரித்தார். மனுஷர் அனைவரும் அறிவில்லாமல் மிருகமானார்கள். தட்டார் அனைவரும் வார்ப்பித்த சுரூபங்களாலே வெட்கப் போகிறார்கள். அவர்கள் வார்ப்பித்த விக்கிரகம் பொய்யே, அவைகளில் ஆவி இல்லை. அவர் ஒருவரே நித்திய தேவனாயிருக்கிறார். அவர் ஒருவரே ராஜாதி ராஜா. அவர் ஜீவிக்கிறவராய் மெய்யான தெய்வம், அவர் ஜீவன தேவன். அந்த தேவன் எங்க இருக்கிறான்னு சொன்னா நமக்குள்ள உங்களுக்குள்ள வாசம் செய்கிற ஆவியானவராய் அவர் இருக்கிறபடியினால் அந்த ஆண்டவரை மகிமைப்படுத்தி இன்னொரு பழைய பாடப்போகிறோம். உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே ஜெயித்தார், மரணம் ஜெயித்தார்னு சொல்லி பாடி மகிமைப்படுத்துவோமா? உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. ஜெயித்தார், மரணம் ஜெயித்தார், உயிர்த்தார், உயிரோடு எழுந்தார். ஜெயித்தார், மரணம் ஜெயித்தார், உயிர்த்தார், உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. கல்லறை திறந்திட, காவலர் நடுங்கிட. கல்லறை திறந்திட, காவலர் நடுங்கிட. சாத்தானை ஜெயித்தவர் உயிருடன் எழுந்தாரே. ஜெயித்தார், மரணம் ஜெயித்தார், உயிர்த்தார், உயிரோடு எழுந்தார். ஜெயித்தார், மரணம் ஜெயித்தார், உயிர்த்தார், உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. வல்லமை உடையவர், சாபத்தை முறித்திட. வல்லமை உடையவர், சாபத்தை முறித்திட. நோய்களை தீர்த்திட, வீரமாய் எழுந்தாரே. ஜெயித்தார், மரணம் ஜெயித்தார், உயிர்த்தார், உயிரோடு எழுந்தார். ஜெயித்தார், மரணம் ஜெயித்தார், உயிர்த்தார், உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. உன்னோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. புதுபலன் அடைந்திட, சாட்சியாய் மாறிட. புதுபலன் அடைந்திட, சாட்சியாய் மாறிட. அபிஷேகம் செய்பவர் மகிமையாய் எழுந்தாரே. ஜெயித்தார், மரணம் ஜெயித்தார், உயிர்த்தார், உயிரோடு எழுந்தார். ஜெயித்தார், மரணம் ஜெயித்தார், உயிர்த்தார், உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே,
சொன்னார், மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் சொன்னவர் சொல்லுகிறார், ஆமேன், மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் திறவுகளை உடையவராக இருக்கிறேன் சொல்லி அவர் ஒருவரே மரணத்துக்கும் பாதாளத்துக்குரிய திறவுகளை அதிகாரமுள்ளவராக இருக்கிறார். அதனால தான் பவுல் சொல்லுகிறார், மரணமே உன் கூறு எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. நாமும் சொல்லுவோம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளையும் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? மரணமே உன் கூறு எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. ஏனென்றால் மரணத்துக்கும் பாதாள திறவுகளுடைய ஆண்டவராய் கர்த்தர் யாருக்குள்ளே இருக்கிறார்? எனக்குள்ளே வாசம் செய்கிறார். ஏனென்றால் உலகத்தில் இருப்பவனில் நமக்கு ஆண்டவராய் இயேசு பெரியவராய் இருக்கிறபடியினால் அந்த அதிகாரம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. வேதம் இப்படியாய் சொல்கிறது. எபிரேயர் 2:14 இப்படியாய் சொல்கிறது. எபிரேயர் 2:14 ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடலாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தை இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகார பிசாசானவனை தமது மரணத்தினால் அழிக்கும்படிக்கு ஜீவ காலமெல்லாம் மரண பயிற்சினால் அடிமைத்தினால் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படி ஆனார் என்று சொன்னார். நீதிமானுக்கு மரணத்தில் நம்பிக்கை உண்டு, மரணத்தை கண்டு அஞ்சான், பயப்படான். ஏனென்றால் மரணத்துக்கு பாதாள திறவுகளை ஆண்டவராய் இயேசு அவர் அதிகாரம் உள்ளவராய் இருக்கிறபடி அந்த ஆண்டவர் நமக்குள்ள வாசம் செய்கிறபடியினால் வேதம் சொல்லுகிறது. ரோமர் 8:11 ரோமர் 8:11 அன்றியும் இயேசுவை மரித்தோர்ந்து எழுப்பின ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பினவர் உங்களில் வாசமா இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். இயேசுவை மரித்தோர்ந்து எழுப்பின ஆவி நமக்குள் வாசமாய் இருந்தால் கிறிஸ்துவை எழுப்பினவர் அவர் நம்மை எழுப்புவார். சாவுக்கு ஏதுவான சரீரங்களை அவர் உயிர்ப்பிக்கார். வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அந்த ஆண்டவர் நம்ம ஆராதிக்கிறோம். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் இப்படியாய் சொன்னார். ஆண்டவராய் கர்த்தர் அன்றைக்கு ஏதேன் தோட்டத்தில் அந்த ஏவாள் அந்த கனியை புசித்த போது ஆண்டவர் கேட்டபோது இப்படியாய் சர்ப்பத்தை பார்த்து வார்த்தையை சொன்னார். ஆதியாகமம் 3:11 இப்படியா சொல்ற 3:14 ஆதியாகமம் 3:14 அப்பொழுது தேவனாய் கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களும் சகல காட்டு மிருகங்களும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு காணலாம் மண்ணை தின்பாய். உனக்கும் ஸ்திரீக்கும் முன் வித்துக்கும் அவ்வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீர் அவர் குதுங்காலை நசுக்குவார் என்றார். இயேசு சிலுவையின் அந்த மரணத்தினாலே அவர் சர்ப்பத்தின் தலையை நசுக்கினார். அதனால் வேதம் இப்படியாய் சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 12:9 வெளிப்படுத்தின விசேஷம் 12:9 உலகம் மனத்தை மோசம் போக்குகிற பிசாசு சாத்தான் எனும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனுடைய கூட அது செய்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். அப்பொழுது வானத்திலே பெரிய சத்தம் உண்டாகி, எப்பொழுதும் ரட்சிப்பு வல்லமையும் நம்ம தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்துமட்டு அவர் மேல் குற்றம் சாற்றுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். எப்ப இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையிலே தன் ஜீவனை விட்டாரோ, இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்கும்படிக்கு அவர் தன்னை அர்ப்பணித்தாரோ, அதே நாளிலே சர்ப்பம் பழைய பாம்பாகிய சர்ப்பம் அது தலை நசுக்கப்பட்டது. அதனால் வேதம் சொல்கிறது, மரணம் நேரிடாம் தப்பும்படி தங்கள் ஜீவனை பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தாலும் அவனை ஜெயித்தார்கள். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் பழைய பாம்பாகிய சர்ப்பத்தை ஜெயிக்கிற அதிகாரத்தை தேவன் கொடுக்கிறார். சர்ப்பம் அது நம் காலின் கீழே, அதான் ஆண்டவர் சொன்னார், சாத்தான் மின்னலை போல கீழே விழுகிறதை கண்டேன், சர்ப்பங்களையும் தேள்களையும் சத்துருவின் சகல வல்லமையும் மேற்கொள்ள நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்று உங்களை சேதப்படுத்தாது. மரித்தேன் சதா காலம் உயிரோடு சொன்ன ஆண்டவர் அவர் பாதாளத்துக்கு மரணத்துக்கு திறவுடைய இருக்கிறபடியினால் அந்த ஆண்டவர் சாவுக்கு எதிரான சரீரங்களை உயிர்ப்பிக்கும்படிக்கு உங்களுக்கு ஆவியான வாசமாக இருக்கிறபடியினால் அவர் சர்ப்பத்தை மிதிக்கிற அதிகாரத்தை கொடுப்பது மாத்திரமல்ல, இன்னொரு வார்த்தையும் கர்த்தர் சொன்னார். ரோமர் 16 இப்படியாய் சொல்கிறது, சமாத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானே உங்கள் காலின் கீழே
நசிக்கப்படுவார். சமாத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானே உங்கள் காலின் கீழ் நசிக்கப்பட அதிகாரத்தை கொடுக்கிறார். ஏன் தெரியுமா? அவர் சர்ப்பத்தை அதன் தலையை சிலுவையிலே நசுக்கி விட்டார். அதனால் அவர் செய்யும் எடுக்கிற அதிகாரத்தை உங்க கரங்களை கொடுக்கிறார். அந்த ஆண்டவரை நமக்காய் மறித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவரை ஆராதிக்க முடிய அர்ப்பணிப்போமா? அப்படியே இருக்கும் இடத்தில் முழங்கால் படியிட்டு கர்த்தரை பார்க்க போகிறோம். ஏனென்றால் வானோர் பூமி கீழான யாவுடைய முழங்கால்களும் முடங்கும்படிக்கு அதிகாரம் அல்ல ஒப்பற்ற நாமம். அந்த நாமம் அது சத்ருவை ஜெயித்த நாமம். அந்த நாமத்தை மகிமைப்படுத்தி ஆராதிக்க முடிய அர்ப்பணிக்க போகிறோம். இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழான முழங்கால் யாவும் முடங்கித்தானாக வேண்டும். சர்வ லோகமும் அவருக்கு முடங்கும்படிக்கு ஒப்பற்ற நாமத்தை உடையவர் அவர். சத்துரு நடுங்குகிற நாமம். அப்பேற்பட்ட நாமத்துடைய ஆண்டவர் நமக்குள் வாசமாயிருக்கிறபடியினால் இயேசுவை மரித்தோர்ந்து உயிர்ப்பித்த ஆவியானவர் நமக்குள் வாசமாய் இருந்தால் சாவுக்கு எதுவான சரீரங்களை அவர் உயிர்ப்பிப்பார். நாமும் சொல்ல முடியும், மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி. மரணத்துக்கு அதிகாரம் பிசாசானவனை தம்முடைய மரணத்தை ஜெயித்தார். யாருக்காக? எனக்காக. உலகத்தில் உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொன்ன ஆண்டவர். உலகத்தில் உபத்திரம் உண்டுதான், ஆனா நான் ஜெயித்து கர்த்தருக்காக எழும்புவேன். ஏனென்றால் அவருடைய அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசிப்போமா? ஆண்டவர் சொன்னார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்ட சொன்ன ஆண்டவர் அந்த அதிகாரத்தை, அவர் சர்ப்பத்தை ஜெயித்த அதிகாரத்தை, அவர் பிசாசின் தலையை நசுக்கின அதிகாரத்தை யார்ட்டமா கொடுக்கிறாரு? அவருடைய பிள்ளைகள்கிட்ட கொடுக்கிறார். நாம் அவருடைய பிள்ளையா இருந்தால், இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமானாய் இருந்தால், சர்ப்பத்தை கண்டு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எப்பேற்பட்ட பிசாசா இருந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சகல பிசாசுகளின் துரத்துகிற அதிகாரம் ஆண்டவர் சொன்னார். அது சின்ன பிசாசு, பெரிய பிசாசு, ஐயோ இது பயங்கரமான பிசாசு அப்படிலாம் கிடையாது. சகல பிசாசுகளையும் துரத்துகிற அதிகாரத்தை கர்த்தர் ஏன் கரங்களை கொடுத்திருக்காரு, உங்க கரங்களை கொடுத்திருக்காரு. இயேசுவை கண்டு பிசாசு எப்படியாய் சொன்னது, உன்னதமான தேவனுடைய குமாரனே, உமக்கும் எனக்கும் என்ன கிடைக்கவா வந்தீரன்னு சொல்லி, நீர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். இயேசுவை பார்த்து சொன்ன பிசாசு நம்மையே பார்த்து சொல்லும், நீர் இன்னார் என்று அறிவேன். ஏனென்றால் நமக்குள் ஆவியான வாசமா இருக்கிறபடியினால், இயேசு தம் மரணத்தினாலே பிசாசு அழித்தபடியினால், ஜெயித்தபடியினால் அந்த அதிகாரம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. பிசாசு கண்டு அலறுவான். அதனால்தான் பவுலும் சீலாவும் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிக் கொண்டு போகும் பொழுது, ஒரு குறி சொல்ற ஆவி உடைய ஒரு பெண் இப்படியாய் சொல்கிறாள், இவர்கள் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரன் சொல்லி, உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரன் சொல்லி அப்படி சொல்லும் என்று சொன்னாள். ஆண்டவர் இயேசு சொன்னார், என்னை விசுவாசிக்கிற நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கலாம் பெரிதாலும் செய்வான்னு சொன்ன கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களை கொண்டு செய்யும்படிக்கு அவர் சாவுக்கு எதுவான செயலை உயிர்ப்பிக்கிற ஆவியான வல்லமை நமக்குள் வாசமாய் இருக்கும்படிக்கு அவருடைய அதிகாரத்தை கொடுக்க கடந்து வந்திருக்கிறார். அது மாத்திரமா, சமாத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானே உங்கள் காலின் கீழ் நசுக்குவாராக என்ற வார்த்தையின்படியே நம் காலின் கீழ் நசுக்கிற கிருபையை கர்த்தர் கொடுக்கும்படி கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவரை ஆராதிக்கும்படி அர்ப்பணிக்க போகிறோம். அந்த ஆண்டவனுக்கு சொல்ல போறோம், இயேசுவே ஆண்டவர், அவர் ஒருத்தர்தான் ஆண்டவர். அறிக்கையிட்டு அவரை உயர்த்தி ஆராதிப்போமா? உள்ளத்தின் ஆழத்தின்னு சொல்ல போறான், நேர் எனக்காய் மனிதனாய் வந்தீர் ஆண்டவரே, என்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய அக்கிரமங்களுக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினீர் ஆண்டவரே, என்னை உயிர்ப்பிக்கும்படிக்கு என் உயிரோடு எழுந்தீர் ஐயா.
உம்முடைய அதிகாரத்தை என் கரங்களை கொடுக்கும்படி எனக்காய் நீ சத்துருவை ஜெயித்தே நான் ஜெயம் எடுக்கும்படி, அதனால் இப்பேற்பட்ட கிருபைய நீங்க கொடுத்திருக்கிறபடினாலே நீங்க தான் ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர் மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்தார் என்ற அறிக்கையிடப்புறம் ஒரு மனமா ஏக சிந்தையா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். ஏனென்றால் அவரை உயர்த்துகிற வேலைகளை என் நாமத்தை பிரஸ்தாப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் வந்திருந்த ஆசீர்வதிப்பேன் வாக்களித்தவர் ஆசீர்வதிக்கும்படிக்கு, அந்த உயிர்த்த வல்லமையால் உங்களை நிரப்பும்படிக்கு, பழைய பாம்பாகிய சர்ப்பத்தின் மீது ஒரு ஜெயம் எடுக்கும்படிக்கு, உங்கள் காலின் கீழே சாத்தான் நசுக்கப்படும்படிக்கு, அப்பேற்பட்ட வல்லமையால் நிரப்பப்படும்படிக்கு அர்ப்பணித்து நாமும் கர்த்தரை ஆராதிப்போமா? ஆராதிப்போம். இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், மரணத்தினின்று உயிர்த்தெழுந்தார், கல்கள் யாவும் உடைந்தும் நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர். வானத்துக்கு நேராய் கரங்களை நீட்டி சொல்லுவோம். சாத்தான் கண்டு நடுங்குவோம். கரம் உயர்த்தி சொல்லுவோம். ஆராதிப்போமா? நீங்க தான் ஆண்டவர், ஆண்டவர். இயேசுவே மரணத்தினின்று உயிர்த்தெழுந்தார், கால்கள் யாவும் முடங்கும் நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர், அந்த இயேசுவே ஆண்டவர். இயேசுவே இரட்சகர், இயேசுவே இரட்சகர், மரணத்தினின்று உயிர்த்தெழுந்தார், கால்கள் யாவும் முடங்கும் நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே இரட்சகர். ஹல்லேலூயா. உயர்த்துகிறோம் ஐயா, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நீ ஒருவரை இரட்சகன் அறிக்கை இடுகிறோம். வைத்தியர், இயேசுவே மரணத்தினின்று உயிர்த்தெழுந்தார், கால்கள் யாவும் முடங்கும் நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே வைத்தியர், அந்த இயேசுவே வைத்தியர். அவர் ஜீவாதிபதி, எல்லா ஜீவனுக்கும் அதிபதியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கு ஒப்பானவர் ஒருவருமே இல்லை. வானத்துக்கு கீழேயும் பூமியின் மேலே எல்லா இடங்களிலும் அவர் ஒருவரை வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. ஓ இயேசுவின் நாமத்தினாலே ஜெயத்தை கொடுக்கும்படிக்கு, ஓ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெயம் உண்டாகும்படிக்கு, ஓ சாத்தானை காலில் நசுக்கும்படிக்கு, சமாத்தின் தேவன் தாமே சாத்தானை காலின் கீழே நசுக்கும்படிக்கு, ஹல்லேலூயா, அவருடைய கிருபையை கொடுக்கும்படி கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நாமத்தை பணிந்து கொள்ளும்படி நம் பாடி ஆராதிக்க போகிறோம். இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம் என்று சொல்லி, வானிலும் பூமியிலும் மேலான நாமம் அது, அது வல்லமையுள்ள நாமம் அது என்று சொல்லி நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் வல்லமையுள்ளவர், அவருக்கு ஒப்பானவர் நிகரானவர் ஒருவருமே இராதபடியினால் அவரை உயர்த்தி ஆராதிப்போமா? அவர் வேற எங்கேயுமே இல்லைங்க. எனக்குள்ள வாசமாயிருக்கிறார், உங்களுக்குள்ள வாசமாயிருக்கிறார். ஹல்லேலூயா.
அந்த ஆண்டவரை ஆராதிக்க அப்புறம் பாடி மகிமைப்படுத்துவோம். இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரத்தை சொல்லி வேதாளம் பாதாளம் யாவையும் செய்து வீரமுள்ள திரு நாமமது வேதாளம் பாதாளம் யாவையும் செய்த வீரமுள்ள திரு நாமமது நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே இயேசு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். பாவத்திலே வாழும் பாவியை மீட்க பாரினில் வந்த மெய்நாமமது. பாவத்திலே வாழும் பாவியை மீட்க பாரினில் வந்த பரலோகத்தில் சேர்க்கும் நாமமது. பரலோகத்தில் சேர்க்கும் நாமமது. இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமமது. உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமமது. உலகெங்கும் ஜொலித்திடும் நாமமது. உலகெங்கும் ஜொலித்திடும் நாமமது. இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். சஞ்சலம் மறுக்கும் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமது. சஞ்சலம் மறுக்கும் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமது. தடை முற்று நகர்த்திடும் நாமமது. தடை முற்று மகற்றிடும் நாமமது. இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். அப்படியே எழுது நின்று கத்திரை துதிக்கப்படுற 2 நிமிஷம் துதிக்க போகிறேன். எதற்கு தெரியுமா? சாவுக்கு எதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிற ஆவியான வல்லமை உங்களுக்குள் வாசமாய் இருந்தால் உங்களையும் உயிர்ப்பிப்பார். உங்க ஆவி ஆத்மா சரீரத்தை உயிர்ப்பிக்கும்படி அது மாத்திரமல்ல, சர்ப்பத்தின் மீது ஒரு அதிகாரத்தை ஒரு ஜெயத்தை சுதந்திரிக்க போகிறோம். அது மாத்திரமா? சமாத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உன் காலின் கீழ் நசுக்குவார். வார்த்தை காலின் கீழ் நசுக்கிற அதிகாரத்தை
ஆண்டவர் கொடுக்கும்படி சிங்கத்தின் மேலும் வீரியன் பாம்பின் நடந்து பாலு சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து படுவாய் என்ற வார்த்தையின்படியே சத்ருவை காலின் கீழே நசுக்கும்படிக்கு அப்பேற்பட்ட கிருபையை கத்தர் கொடுக்கும்படி கடந்து வந்திருக்கிறோம். ஒரு 2 நிமிஷம் கத்தர் ஆராதிக்க அப்புறம் ஆண்டவனுக்கு சொல்ல போறோம். ஏசப்பா உங்க நாமத்தில் இன்னும் அற்புதம் நடக்குது, பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது, உந்த வல்லமை குறைஞ்சு போகல ஆண்டவரே. உங்க உயிர்த்தெழுதல் மகிமை மாறல. இந்த பாடல் தெரிந்த பாடல் தான். அதனால கண்களை மூடிய பயபக்தியா அந்த ஆவியாண்ட வல்லமை எனக்குள்ள இறங்கி வரணும். மரணத்தை பயிற்சிலிருந்து விடுதலை ஆக்கணும். மரணத்துக்கு அதிகார பிசாசான மரணத்தில் அழித்தபடியினால மரணமே உன் கூறங்க, பாதாளமே உன் ஜெயம் எனக்கு சொல்லபடிக்க, மரணம் பயத்திலிருந்து விடுதலை ஆகும்படிக்கு, மரணத்தின் மீது நம்பிக்கை உண்டாகும்படிக்கு கர்த்தர் அப்படியாய் உங்களுக்குள் கிரியை செய்யும்படிக்கு தேவன் நமக்கு பயமல்ல ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் ஆவியை கொடுத்திருக்கிறபடியினால் எல்லா பயத்துக்கும் விடுதலை கொடுக்கும்படி நீங்கள் ஆக்கும்படிக்கு கர்த்தருடைய வல்லமை இறங்கி உடனே பாடப் போகிறோம். ஏசப்பா உங்க நாமத்தில் இன்னும் அற்புதம் நடக்குன்னு சொல்லி இன்றைக்கு எனக்கு ஒரு அற்புதம், இன்றைக்கு ஒரு அற்புதம், இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே உங்க வல்லமை நிரப்பப்பட்டு அர்ப்பணிக்கிறேன். ஓப்பு கொடுப்பா ஹalleluya. அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை உங்கள் ஒவ்வொருவருக்கும் இறங்கி வரும்படிக்கு, அவர் நிரப்பப்படிக்கு, உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்யும்படிக்கு, கர்த்தருடைய கிருபை நிரப்பப்படும்படிக்கு அர்ப்பணிப்போம். புதிய கிருபைகளே, புதிய வல்லமைகளே, புதிய பலனை பெற்றுக்கொள்ளும்படிக்கு இரட்டிப்பான அபிஷேகம் இயேசுவின் மேல் இந்த அபிஷேகம் எனக்குள்ள, இயேசுவின் மேல் இந்த அபிஷேகம் எனக்குள்ள. அந்த எலியாவின் சால்வு எலிசாவை விழுந்தது போல இயேசுவின் சால்வு என் மீது விழும்படிக்கு, உங்கள் மீது விழும்படிக்கு அர்ப்பணிங்க. இயேசுவே நிரப்புங்க, இயேசுவே நிரப்புங்க. நீங்களை ஆசீர்வதிங்க. ஒரு ஜெயத்தை சுதந்திரிக்க கிருபை கொடுங்க. வியாதிகள் வறுமைகள் வந்தாலும் என் இயேசு குணமாக்குவார். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமை கண்டிடுவோம். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமை கண்டிடுவோம். உங்கள் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்கள் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. சர்ப்பத்தின் கிரியை அழிக்கும்படிக்கு, பிசாசின் கிரியை அழிக்கும்படிக்கு தேவனுக்கு நான் வெளிப்பட்டான். சத்ருவின் ராஜ்யம் அழிக்கப்படும்படிக்கு, ராஜ்யம் அழிக்கப்படும்படிக்கு, பிசாசின் கிரியை அழிக்கப்படும்படிக்கு தேவனுடைய அதிகாரம் உங்களுக்குள்ள, தேவனுடைய அதிகாரம் உங்களுக்குள்ள. கர்த்தர் இயேசுவின் நாமத்தினாலே ஜெயத்தை சுதந்திரிக்கும்படிக்கு ஒரு வல்லமை இறங்கி வருகிறது, ஒரு அபிஷேகம் இறங்கி வருகிறது. உங்களை புதிய கிருபையான பற்களை எந்திரமாய் மாற்றும்படிக்கு, மலைகளை மிதித்து கொண்டைகளை பதற்கு ஒப்பாக்கும்படிக்கு ஆவியானவர் இறங்கிக் கொண்டிருக்கிறார். பெந்தெகோஸ்தேயில் இருக்கிற அதே வல்லமை, மாறாத அபிஷேகம் உங்களுக்குள்ள, உங்களுக்குள்ள, உங்களுக்குள்ள பலத்தை கிரியை நடப்பிக்கப்படும்படிக்கு நிரப்பிக் கொண்டிருக்கிறார், நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஆளுகை சீராவியானவர், ஆளுகை சீராவியான வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. அற்புதம் நடக்கப்படுவதற்கு நன்றி ஆவியானவரே. இயேசப்பா உங்க நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது. சத்தானி செய்திகளா, சாபத்தின் வாழ்க்கையா, இன்றே நம் இயேசு உரை தெரிவார்.
சாத்தானின் சதிகளா, சாபத்தின் வாழ்க்கையா, இன்றை நம் இயேசு உன்னை தெரிவார். துதியின் ஆயுதம் நமக்குள் இருப்பதால் அசுத்த ஆவியை துரத்திடுவோம். துதியின் ஆயுதம் நமக்குள் இருப்பதால் அசுத்த ஆவியை துரத்திடுவோம். உங்கள் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்கள் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உங்கள் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்கள் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. இயேசப்பா உங்கள் நாமத்தில் இது அற்புதங்கள் நடக்கிறது. இயேசப்பா உங்கள் நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்கிறது. தீகள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. தீகள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. ஆமா ஆண்டவரே, உம்முடைய வல்லமை குறைஞ்சு போகல ஆண்டவரே. ஆண்டவரே, அன்றைக்கு கிறிஸ்துவை மரித்தோர் இருந்த அதே வல்லமை இன்றைக்கும் ஆண்டவரே சாவுக்கு ஏதுவான எங்களுடைய சரீரங்களை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, கிறிஸ்துவை மரித்தோர் இருந்து எழுப்பினவருடைய ஆவி எங்களுக்குள் வாசமா இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே தகப்பனே, உம்முடைய வல்லமையினாலே, உம்முடைய கிருபையினாலே, உம்முடைய இரக்கங்களினாலே என் பிள்ளைகளை நிரப்புவீராக ஆண்டவரே. கிறிஸ்துவையே ஆண்டவரே நீர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழ பண்ணி அவரை ஆண்டவர் இரட்சகருமாய் நீ உயர்த்தியிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறாகையால் எங்களை முற்று முடிய எங்களை ரட்சிப்பீர். அதற்காய் ஸ்தோத்திரம். அன்றைக்கு என் பிள்ளைகளை நம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன். தேவன் தாமே ரட்சியும், தேவன் தாமே ஆசீர்வதியும். வல்லமையால், கிருபையால், நன்மையால், இரக்கங்களால் தம்முடைய பிள்ளைகளை முடிசூட்டும். இந்த இடம் முழுவதிலும் மகிமையின் பிரசன்னத்தால் நிரப்பப்படட்டும். எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் உமக்கு செலுத்தி இரட்சகர் ராஜனுமாகி கிறிஸ்தேசுவின் நாமத்தில் துதி பலிகளை ஏறெடுக்கிறோம் அல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவராகிய கிறிஸ்து மரித்தார், உயிர்த்தார். ஆமென். அல்லேலூயா. 1984 வருஷத்துல இலங்கையில் ஒரு பெரிய விழா கொண்டாடினாங்க. என்ன விழான்னா, கண்டின்னு ஒரு ஊர் இலங்கையில் இருக்கு. அந்த ஊர்ல ஒரு விழா கொண்டாடி இருக்காங்க. புத்தருடைய பல்லு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த பல்ல ஒரு பல்லக்கில் வச்சு அந்த நகரம் முழுவதிலும் பெரிய அளவில் நடந்தது. ஜெயவர்த்தனே அப்படின்ற ஒரு ஜனாதிபதி அந்த தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கும் போது இந்த காரியம் நடந்தது. அந்த ஊரே அதை என்ன செஞ்சாங்க, பெரிய அளவில் கொண்டாடினாங்க. நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன். இயேசு கிறிஸ்துடைய பல்லோ எலும்போ ஒரு தலைமுடியோ கூட கண்டுபிடிக்கவில்லை. ஆமென். அவர் என்ன செஞ்சாரு, உயிர்த்தெழுந்தார். இன்று உயிரோடு இருக்கிறார். உங்களுக்காக எனக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நான் மரித்து போன தெய்வத்தை ஆராதிக்கவில்லை. மரித்தேன், ஆனாலும் சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் மரித்தோருக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் ஆண்டவராய் இருக்கும்படிக்கு அவர் மரித்தும் உயிர்த்தும் இருக்கிறார். ஆமென். அந்த உயிர்த்தெழுதல் தான் கிறிஸ்தவத்தின் ஆணி அச்சாரம். கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் உங்களுடைய விசுவாசம் விருதா, எங்களுடைய பிரசங்கம் விருதா, எல்லாமே விருதா. நீங்கள் இன்னும் பாவத்திலேயே இருப்பீங்க. ஆகையினால கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். ஆமென். இந்த செய்திக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அவர் எங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அவரை வைத்த இடத்தை பாருங்கள். கல்லறை சாட்சி, அது பெரிய சாட்சி. திறக்கப்பட்ட கல்லறை இன்றைக்கும் இருக்கிறது. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் செல்வோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 30 to 35 வசனங்களை வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 30 முதல் 35 வசனங்கள். அவன் தீர்க்கதரிசியாயிருந்து உன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற மாம்சத்தின்படி உன் சந்ததியிலே கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணினதை அறிந்தபடியால் அவன் கிறிஸ்துவினுடைய ஆத்துமா பாதாளத்திலே விடப்படுவது இல்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பது இல்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான்.
இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார். இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாயிருக்கிறோம். அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாகிய இதை பொழிந்தருளினார். தாவீது பரலோகத்திற்கு எழுந்து போகவில்லையே, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என் வலது பாசத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவருடனே சொன்னார் என்று அவனே சொல்லியிருக்கிறான். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு உயிர்த்தெழுந்த ஆண்டவர். The resurrection God. உயிர்த்தெழுந்த ஆண்டவர். நானும் நீங்களும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர். ஆமென். ஆமென். 3:15 இப்படியாய் சொல்கிறது. அப்போஸ்தலர் 3:15 ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். அப்போஸ்தலர்கள் சாட்சி சொன்னார்கள். நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர். அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அவருடைய உயிர்த்தெழுதல் வல்லமையானது. அந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? ஒரு 5 காரியங்களை உங்கள் மத்தியில் சொல்கிறேன். முதலாவது, ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். வாசியுங்கள் 3ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 26ஆம் வசனம். அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார் என்றான். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை. உங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பினார். உங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு. To bless you, send him to you first. To bless you. உங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பினார். அருமையான தேவ பிள்ளைகளே, அன்றைக்கு ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். ஆதியாகமம் 12:3 பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆண்டவராகிய கர்த்தர் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். அப்போஸ்தலர் 3:25 அங்கே வாசிக்கிறோம். ஆபிரகாமின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும்போது, நீங்கள் எல்லாம் அந்த தீர்க்கதரிசியின் புத்திரராய் இருக்கிறீர்கள், உன் சந்ததியினாலே பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லி தம்முடைய முன்னோர்களோடு பண்ணின உடன்படிக்கையின் புத்திரராய் இருக்கிறீர்கள். ஆகையால் நாம் ஆபிரகாமின் புத்திரர். விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்கள் எல்லாரும் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறியீர்களா? கலாத்தியரின் புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். விசுவாச மார்க்கத்தார் யாவரும் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள் 3:7. அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் 9ஆம் வசனம், விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அருமையான தேவப்பிள்ளை, இயேசு கிறிஸ்து ஆபிரகாமின் குமாரன். மத்தேயு 1:1. நீங்கள் ஆபிரகாமின் குமாரர்கள், குமாரத்திகள். அப்படியானால் இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினவர் உங்களையும் உயிரோடு எழுப்புவார், உங்களையும் ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 23 முதல் 26 வசனங்கள். அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்து இருந்த ஆலோசனையின்படியேயும் அவருடைய முன்னறிவின்படியேயும் ஒப்புக்கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணியடைத்து கொலை செய்தீர்கள். நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்கள், பிடித்தீர்கள், சிலுவையிலே ஆணியடித்து கொலை செய்தீர்கள்.
தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து தேவன் அவரை எழுப்பினார். மரண உபாதியின் கட்டை அவிழ்த்தார், அவரை எழுப்பினார். மரணத்தினால் அவரை கட்டப்படக்கூடாது இருந்தது. அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்திக் கொண்டு கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாய் நிறுத்திக் கொண்டிருக்கிறேன், நான் அசைக்கப்படாதபடி அவரின் வலது பார்சத்தில் இருக்கிறார். அதனாலே என் இருதயம் மகிழ்ந்தது, என் இருதயம் மகிழ்ந்தது, என் நாவு களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கி இருக்கும். என் ஆத்துமாவை பாதாளத்திலே விடீர், உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய இருதயம் மகிழும்படி, நம்முடைய நாவுகள் கலிகூறும்படி, நம்மை சந்தோஷத்தினால் ஆண்டவர் நிரப்பும்படி, இன்னுமாய் நம்முடைய வாழ்க்கை ஒரு நாளும் ஒருபோதும் எந்த பிரச்சனையை கண்டு எந்த போராட்டத்தை கண்டு அசைக்கப்படாதபடி கர்த்தராகிய தேவன் உயிர்த்தெழுந்ததினாலே ஆண்டவராகிய கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கிறார். சிலுவையில் தொங்கும் போது சொன்ன முதல் வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். உயிர்த்தெழுந்தவுடன் சொன்ன தேவன் சொன்ன முதல் வார்த்தையை வாசியுங்கள். மத்தேயு 28:9. மத்தேயு 28:9. அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்ப்பட்டு வாழ்க என்றார். வாழ்க என்றார். உயிர்த்தெழுந்த தேவனுடைய முதல் வார்த்தை வாழ்க. வாழ்க. உங்களை என்னையும் வாழ்க என்று ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். உயிர்த்தெழுந்த தேவன் முதலாவது சொன்ன வார்த்தை வாழ்க. நாம் வாழ வேண்டும், எல்லாவற்றிலும் வாழ வேண்டும். அப்போஸ்தலனாகிய யோவான் அப்படியாய் செபிக்கிறார். 3 யோவான் 2ஆம் வசனம், உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். எல்லாவற்றிலும் வாழ வேண்டும். ஆவியிலே, ஆத்துமாவிலே, சரீரத்திலே தேவன் கொடுக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டு அனுபவிக்கும்படிக்கு நீங்கள் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் ஆசைப்படுகிறார். ரூத்தின் புஸ்தகம் 3:1 அன்றைக்கு நகோமி சொல்கிற வார்த்தை, என் மகளே நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ. அருமை மகளே, தேவன் உன்னை தேடுகிறார். உனக்கு ஒரு வாழ்வை கொடுக்கும்படி தேடுகிறார். நீ வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி தேடுகிறார். அதற்காக ஒரு சௌக்கியத்தை தேடிக்கொண்டிருக்கிறார். வாழ வேண்டும். ஆத்துமா வாழ வேண்டும். ஆத்துமா வாழ்வது போல நாம் வாழ வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் நமக்கு சொன்ன வார்த்தை, மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? ஆகையினாலே நம்முடைய ஆத்துமா நஷ்டமாகாதபடிக்கு தேவ சமூகத்திலே ஆண்டவருடைய கரத்திலே கொடுக்க வேண்டும். ரட்சிப்பு அது கிருபையாய் கிடைக்கிறது, இலவசமா கிடைக்கிறது. எபேசியர் 2:8-9, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல. கிருபை இலவசமா கொடுத்துட்டாருங்க. இலவசமா கொடுத்ததுனால அதோடைய அருமை என்ன செய்யல, தெரியல. ஒரு சகோதரி அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூட்டரை என்கிட்ட கொடுத்தாங்க, என்னோட பிள்ளைங்க யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இலவசமா கொடுத்தாங்க. நாங்கள் என்ன செஞ்சோம், அந்த கொரோனா நாட்கள் இந்த இங்கனக்குள்ள அங்கனக்குள்ள மட்டும் போயிட்டு இருந்தோம். அந்த வண்டியை தள்ள முடியலை, அதோட எங்கேயும் போகலை, இங்கேயும் ஒரு இடத்துல வச்சிட்டோம். கொஞ்ச நாள் ஆச்சு, அதுக்குள்ள அணில் போய் கூடு கட்டுச்சு, வயர்களை கட் பண்ணி விட்டுச்சு, அதை இது பண்ணுச்சு. நாங்களும் 2-3 தடவை அதை சரிப்படுத்தி பார்த்தோம். கடைசி என்னாச்சுன்னா அதோடைய பேர் பார்ட்ஸ் எல்லாம் கிடைக்கல. அந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கைனெட்டிக் ஹோண்டான்ற வண்டியை, கைனெட்டிக்ன்ற வண்டியை எல்லாமே இதாயிருச்சு. வேதனையோடு இருந்துச்சு. அப்புறம் அதை ஓரத்தில் வச்சுருந்தோம். கொஞ்சம் நாளாக
அது அப்படி. அப்போ நினச்சேன், இதை மட்டும் ஒரு 2000 ரூபாய், ஒரு 5000 ரூபாய்க்கு காசு கொடுத்து வாங்கியிருந்தோம்னா நான் என்ன செஞ்சுருப்பேன்? அது கிடைச்சது டெய்லி பார்த்து டெய்லி யூஸ் பண்ணி ஏதாவது பண்ணியிருப்போம். ஓரத்தில் வச்சிட்டோம். அது என்ன ஆயிடுச்சு? ஏன்னா இலவசமாக வந்ததுனால அதோடைய மதிப்பு உனக்கு தெரியலை. ஆண்டவர் என்னோட பேசினார். ஆண்டவர்கிட்ட அழுது மன்னிப்பு கேட்டேன். ஆண்டவரே, இப்போ நான் என்ன செய்யறது? இது எதுக்கு போடணும்? காய்லான் கடைக்கு தான் போடணும். இதை தள்ளிக்கிட்டு போக கூட என்னால் முடியாதே. இதே மாதிரி தான் நிறைய பேர் உங்களுக்கு சில புத்தகங்களை, சில பரிசு பொருட்களை, சில காரியங்களை இலவசமாக கொடுப்பாங்க. அதனால என்ன செய்யல? அதோட மதிப்பு மரியாதை தெரியல, அதோடைய அருமை தெரியல. இதே இது காசு கொடுத்து வாங்கியிருந்தீங்கன்னா என்ன செஞ்சிருப்பீங்க? ஆண்டவர் ரட்சிப்பை இலவசமாக கொடுத்துருக்கார். தன்னுடைய அவர் கரையும் கொடுத்திருக்கார். வெள்ளிய பொண்ணு கிடையாதுங்க, தன்னோட சொந்த ரத்தத்தையே சிந்தி கொடுத்திருக்கார். ஆகினால நிறைய சமயங்களை ரட்சிப்பை அலட்சியம் பண்றோம். அந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ளாம விட்டுறோம். முடிவு பரியந்த நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான். உடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க, காத்துக்கொள். ஆண்டவரே, ரெண்டே காரியம் என்ன தெரியுமா? ரோமர் 10:9 அந்த வார்த்தை சொல்லுது என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிடு, தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும். இயேசு கிறிஸ்து ஆண்டவர். தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். நான் ஒரு பாவி, என் பாவத்துக்கு பரிகாரம் அவரே. ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லி இருதயத்திலே நம்பி விசுவாசிக்க வேண்டும். வாயினாலே நாம் இயேசுவை தேவன் என்றும் நான் பாவி என்றும் என் பாவத்துக்கு தேவன்தான் எனக்கு பரிகாரி என்றும் அறிக்கை செய்ய வேண்டும். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிவிக்கப்படும். என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்ற விசுவாசம் தான் இன்றைக்கும் உங்களுக்கும் எனக்கும் ரட்சிப்பை தந்திருக்கிறது. ஆமென். அப்போஸ்தலர் நடபடிகள் 5:30 31 நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினாலே உயர்த்தினார். இயேசு கிறிஸ்துவை உயர்த்தினார் அதிபதியாக, இரட்சகராக. எதற்கு? மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுவதற்கு. என்ன ஆசீர்வதிக்கணும். நம்ம நினைக்கிறோம் வீடு, வாசல், பொண்ணு, பொருள், நகைகள், பொருட்கள், நல்ல வேலை, பணம், இது மட்டும்தான் ஆசீர்வாதம் நினைக்கிறோம். ஆனா இந்த ஆசீர்வாதங்களை காட்டிலும் ஆண்டவர் கரத்தில் கிடைக்கக்கூடிய அந்த விலையேறப்பெற்ற தேவனுடைய ஆசீர்வாதங்கள். ஒரு மனுஷன் நைட்டு முழுவதும் தன்னோட மனைவி மக்களெல்லாம் அக்கறைப்படுத்திட்டு ரொம்ப அக்கறையோட விடிய விடிய தேவனோட போராடினான். யார் இந்த மனுஷன்? என்ன சொன்னா? நீர் என்னை ஆசீர்வதித்தால் வழிய அவனுக்கு என்ன வேணும்? 2 மனைவி, 2+2, 2 வைப்பாட்டி, 12 ஆம்பளை பிள்ளைங்க, 1 பொம்பளை பிள்ளை, வேலைக்காரன், வேலைக்காரி, மறுபடியும் எல்லாமே இருந்துச்சு. தான் அண்ணனுக்கு, நம்மளாம் அண்ணன் வீட்டுக்கு தம்பி வீட்டுக்கு போகும்போது ஒரு ஆப்பிளோ ஒரு ஸ்வீட்டோ வாங்கிட்டு போவோம் இல்லையா? அது மாதிரி எத்தனை ஆடு, எத்தனை மாடு, எத்தனை ஒட்டகம், இவ்வளவும் பரிசா கொடுக்க. அந்த அளவுக்கு ஆசீர்வாதம். இதுக்கு மேலே என்ன ஆசீர்வாதம் வேணும்? மனைவி வேணுமா? பிள்ளைங்க வேணுமா? ஆடு வேணுமா? மாடு வேணுமா? என்ன வேணும்? எல்லாமே இருக்கு. ஆனால் இதெல்லாம் எனக்கு ஆசீர்வாதம் இல்லை ஆண்டவரே. தேவனுடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும். தேவன் அதனோட வேதனையை கூட்டார். ஆகினால அந்த ஆசீர்வாதத்துக்காக ஏங்குனான் தேவ பிள்ளையே. ஆண்டவர் வாழ்கன்னு வாழ்த்தினார்.
அந்த கிருபை நமக்கு வேணும். கிருபை பெற்றவளே வாழ்க. வாழ்க. யாரை பார்த்து சொன்னார்? மரியாள். மரியாளை பார்த்து சொன்னார். லூக்கா 1:28. இன்றைக்கும் அந்த மரியாளை கிருபை பெற்றது போல நீங்களும் தேவ கிருபைகள் பெறுவீர்கள் என்றால், ஆண்டவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் முதலாவது உங்களை பார்த்து வாழ்க என்று சொல்லுவார். உங்களை ஆசீர்வதிப்பதற்காக இறங்கின ஆண்டவர் உங்களுடைய இருதயம் மகிழும்படி, நாவு கலிகூறும்படி, உங்களை எதுவும் அசைக்காதபடிக்கு எல்லா சந்தோஷத்தினால் நிரப்பி பாதாளத்துக்கு செல்லாதபடி உங்களை பாதுகாப்பார். இதுதான் தேவன் ஆசீர்வாதம். உங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். ஆமென். ஆமென். இரண்டாவது, இந்த ஆண்டவர் விசாரிக்கிற ஆண்டவர். யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இயேசு அவளை பார்த்து ஸ்திரீயே ஏன் அழுகிறாய்? ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். யாரை தேடுகிறாய் என்றார். கொஞ்சம் சீக்கிரம் வசனம் போடுங்கப்பா. ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய்? ஏன்பா அழுகிற? யாரப்பா தேடுற? உனக்கு என்ன வேணும் அப்படின்னு ஆண்டவர் இயேசு விசாரிக்கிறார். யார? மகதலேனா மரியாள. அவ என்ன செஞ்சா? 1ஆம் வசனம். அவ என்ன செஞ்சானா, முதல் நாள், வாரத்துல முதல் நாள் காலையில அதிக இருட்டோட கல்லறையிடத்துக்கு போறான். கல்லறையிடத்துக்கு வர. கல்லறை இருக்கிற இடத்துக்கு பொதுவாக எல்லாரும் போறதுக்கு பயப்படுவாங்க. அதுலயும் அதிகாலையில அதிக இருட்டுல எந்த பெண்ணாவது தனியா போவலாம்? நான் வாலிபனா இருக்கும்போது கோசாகுளத்திலிருந்து தபால் வர வழியில ஒரு சுடுகாடு இருக்கும். ஒரு 9 மணி 10 மணிக்கு அந்த இடத்துல வரும். அங்க மட்டும் வரும்போது சைக்கிளை வேகமா ஓட்டி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அல்லேலூயா இயேசுவின் ரத்தம் அப்படிலாம் சொல்லிட்டு ஓட்டினது நான் நினைக்கிறேன். அப்போல்லாம் இந்த மாதிரி ரோடு, இந்த மாதிரி வசதியெல்லாம் கிடையாது. நான் சொல்றது 30 வருஷத்துக்கு முன்னாடி, 94 95 வருஷங்கள்ல. அப்ப அதிக இருட்டு. ஆனா இருட்டு நினைக்கல, இந்த நேரம் நினைக்கல, எதையும் நினைக்கல. அவள் என்ன செஞ்சா? ஆண்டவரை தேடி வருகிறார். இயேசு கிறிஸ்துவை தேடி வருகிறார் அவரை பார்க்கிறது. வேதம் சொல்லுகிறது, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் நீதிமொழி 8:17 தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடை. முதலாவது seek ye first the kingdom of God and all things shall be added unto you. முதலாவது தேவனை தேடுங்கள். இவர் தேவனை தேடி வந்தான். ஆனா என்னாச்சு? காணல. அவள் கல்லறை இடத்தில் என்ன செய்து கொண்டிருந்தாள்? அழுது கொண்டிருந்தாள். வாசிங்க, அழுது கொண்டிருந்தாள். இயேசுவை காணவில்லையே என்று அழுது கொண்டிருந்தாள். அங்கே உள்ள ஒரு ஐயாவிட்ட போய், ஐயா தோட்டக்காரரே, நீங்க இவரை எடுத்துட்டு போயிட்டீங்களா? சொல்லுங்க, நான் தூக்கிட்டு வரேன். ஆண்டவர் இயேசுவே நின்றார். ஆனா இவங்க கண்ணுக்கு எப்படி இருந்துச்சு? தோட்டக்கார மாதிரி இருந்துச்சு. ஒரு செத்த சரீரத்தை 4 பேர் சேர்ந்து தூக்கும் போது கூட, டேய் போட்டுறாதீங்கடா, கவனமா போங்கடா அப்படிலாம் சொல்லுவாங்க. ஒரு பெண்ணு தனியா தூக்க முடியுமா? நீங்க சொல்லுங்க, வச்ச இடத்தை எனக்கு சொல்லு, நான் போய் எடுத்துட்டு வரேன். அவர் மேல் இருக்கிற அந்த பாசம், தேவனை காண வாஞ்சு, தேவனை காணாம வாழுக. ஒரு சத்தம் கேட்குது, மரியாளே. 16ஆம் வசனம், மரியாளே. அது திரும்பி பார்த்து, ரபூனி போதகரேன்னு கூப்பிடுறாங்க. தேடி வந்தவளை தேடி வந்து தேற்றிய தேவன் நம்முடைய ஆண்டவர். ஆமென். ஆமென். தேடி வந்தவளை தேடி வந்து தேற்றிய தேவன் உங்களும் ஆணும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர். ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய்? இதே மாதிரி ஒரு புருஷன் எல்கனான்னு ஒரு ஐயா தான் மனைவியை பார்த்து கேட்டாராம். 1 சாமுவேல் 1:8 வாசிங்க. அண்ணாளே, ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுற? 10 குமாரி பாக்கில் நான் உனக்கு அதிகம் அல்லவா? இன்னைக்கு இருக்கிற எந்த ஒரு புருஷனாவது தான் மனைவியை பார்த்து இப்படி கேட்பானா? ஏய்,
10 பிள்ளைய வச்சு நீ கொஞ்சுற மாதிரி உன்னை கொஞ்சி மகிழ்கிறேன்ப்பா. நீ ஏமா அழுகிற? ஏன் சாப்பிடாம இருக்க? 2 நாளா எங்க வீட்டுக்காரோட பெரிய சண்டை. நான் பேசவே இல்லை. ஏன் தெரியுமா? வீட்டுக்கு வந்தார் மனுஷன். சாப்பிட்டியான்னு ஒரு வார்த்தை கேட்கல. நான் சுகம் இல்லாம இருக்கேன், சாப்பிட்டியான்னு கேட்கல. அதனால நான் பேசவே இல்லைக்கா. 2 நாளைக்கு நான் மௌன விரதம் இருக்கிறத வச்சு அந்த மனுஷனுக்கு யாருமே தெரியட்டும். இந்த மாதிரிலாம் நினைக்கக்கூடிய சகோதரிகள் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நீங்க எங்க போறீங்க, எங்க வர்றீங்க? வீட்டுக்கு போனேன், எங்க ஐயாவை காணா. அது போயிருக்கு, அது வரும். எப்போ வரும்? அது எது? ஆடு, மாடு, கழுத, குதிரையா? இல்ல இல்ல. அது யாரு? அது யாரு? அருமையான கணவர். அதை ரொம்ப வேகமா சொல்லுவாங்க, எனது எருமை கணவர். சகோதரர்களே, ஜாக்கிரதை. தயவு செய்து மறந்துடாதீங்க. இன்னைக்கு எனக்கு பிறந்த நாளும் கூட எங்களுக்கு தெரியல. இன்னைக்கு எனக்கு திருமண நாள் கூட தெரியல. அந்த அளவுக்கு. ஏங்க, நம்ம திருமண நாள் என்னைக்கு சொல்லுங்க? அவருடைய முழிப்பார். மறந்துடாதீங்க. மற்றவங்கள்ட்ட பேச்சு வாங்கிடலாம், ஆனால் மனைவி கிடத்துல ஒரு வாழ்த்து வாங்குறது ரொம்ப கஷ்டம். அனுபவம் பேசுதோ அப்படின்னு நினைக்கிறீங்களா? தேவ பிள்ளைகளை, ஏன் அழுகிற? ஏன் சாப்பிட? கேளுங்க, விசாரிங்க. சகோதரி, உங்களை யாருமே விசாரிக்கலையா? கர்த்தர் விசாரிக்கிறார். அவர் இருக்கிறார், மணவனாகிய கிறிஸ்து. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் கவலைகளை எல்லாம் அவர் மேல வைத்து விடுங்கள். ஆமென். ஆமென். பூட்டியிருந்த வீட்டுக்குள்ள நடுங்கினாங்க. எங்க என்னையும் பிடிச்சி அடிச்சு கொண்டு போட்டுருவாங்களோ பயந்து போய் சீசர்கள் கதவை பூட்டி கொண்டு ஒரே இடத்துல ஒண்ணா உட்காந்துட்டு இருந்தாங்க. 20:19 யோவான், பூட்டியிருந்த இடத்துக்குள்ள கர்த்தர் உள்ள வந்து உங்களுக்கு சமாதானம் என்றார். இன்றைக்கு சமாதானம் கொடுக்கிறவர் தேவன், கண்ணீரை துடைக்கிற தேவன். ஏசாயா 25:8, அவர்தாமே மரணத்தை ஜெயமாக விழுங்கினார். எல்லா முகங்களில் கண்ணீரை துடைப்பார். ஜனத்தின் நிந்தையை பூமியிலே இராதபடி நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். உங்க கண்ணீரை துடைக்க, உங்க நிந்தையை நீக்க, உங்களை ஆசீர்வதிக்க ஆண்டவர் மரணத்தை என்ன செஞ்சிருக்காரு? ஜெயமாக அல்வா சாப்பிட்ற மாதிரி அப்படின்னு மரணத்தையே சாப்பிட்டுட்டார். இப்ப மரணம் என்ன செய்யல? இல்ல, ஜெயமா விழுங்கிட்டார். எதுக்காக? உங்க கண்ணீரை துடைக்க, உங்க நிந்தையை நீக்க, உங்க வாழ்க்கையை ஜெயமாக்க ஆண்டவராகிய கர்த்தர். அன்றைக்கு மரியாள் கண்ணீரோடு தேடினாள், நாமும் தேடும். கண்ணீரோடு மரியாள் போல அவரை தேடுவோம். கர்த்தர் இயேசு நமக்கும் இன்று காட்சி தருவார். கண்ணீரோடு மரியாள் போல அவரை தேடுவோம். கர்த்தர் இயேசு நமக்கு இன்று காட்சி தருவார். கனிவோடு பேர் சொல்லி அழைத்திடுவார். கனிவோடு பேர் சொல்லி அழைத்திடுவார். கலக்கமின்றி காலமெல்லாம் சாட்சி பகர்வோம். கலக்கமின்றி காலமெல்லாம் சாட்சி பகர்வோம். ஹல்லேலூயா, ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா, ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஜீவிக்கிறார். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். ஹல்லேலூயா, மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா, மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். ஹல்லேலூயா, மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். நீங்களும் தேடுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. சில பிள்ளைங்க அழுந்துகிட்டே சாதிச்சிருங்க. அழுமூஞ்சி. அழுத பிள்ளை தானே பால் குடிக்கும், அதனால நாங்க அழுதுகிட்டே இருப்போம், அப்பா கிட்ட அழுதுகிட்டே இருப்போம், ஏசப்பாட்டையும் அழுதுகிட்டே இருப்போம். இல்ல, ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தை இப்ப கொடுத்திருக்கார். 37ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வார். அழுதே சாதிக்கிற பிள்ளைகள் இருக்கு.
அப்பாவை கொஞ்சி அம்மாவை கொஞ்சி ஐஸ் வச்சு நைஸ் வச்சு காரியத்தை சாதிக்கிற பிள்ளைகளும் இருக்கு. நீங்க எப்படிப்பட்ட பிள்ளைங்க? அழுமூஞ்சி பிள்ளைகளா? அழுகிட்டே இருந்தாங்க. பக்கத்தில் இயேசு கிறிஸ்து இருந்தாரு. அவ கண்ணுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? தோட்டக்காரர் மாதிரி தெரிஞ்சிச்சு. அருமையானவர்களே, கர்த்தர் மனமகிழ்ச்சியா இருப்போம். யாருக்கு தான் பிரச்சனை இல்லை, யாருக்கு தான் போராட்டம் இல்லை, எல்லாத்தையும் சுமக்கிற ஒரு தேவன் இருக்கிற தூக்கி வைங்க. அவர் கையில வச்சுட்டு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணும். கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்போம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர், நான் செத்து போனவர் தெய்வத்தை ஆராதிக்கல, உயிரோடு இருக்கிறவரை ஆராதிக்கிறேன். ஆமென். அந்த தேவன் எனக்காக யாவை செய்து முடிப்பார். என் தேவையை சந்திப்பார், என் கண்ணீரை துடைப்பார், என் கவலைகளை விசாரிப்பார், என்னுடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஆமென். ஆமென். துக்கத்தோட 2 பேர் போனாங்களாம். எம்மாவூர் வந்து எருசலேம் நோக்கி போயிருக்காங்க. போற வழியில ஒருத்தர் கூட வந்துட்டு இருக்க. என்னப்பா என்னமோ பேசிட்டே இருக்கிறீங்களே, உங்க மனசு பார்த்தா உங்களை பார்த்தா ஏதோ துக்கமா இருக்கிறீங்களே. லூக்கா 24:17. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி நீங்கள் துக்க முகமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கு ஒருவர் சொல்லிக் கொள்கிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். அவர்களில் ஒருவனாகிய கிளையோப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமில் நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராய் இருக்கிறீரா என்றார். என்னப்பா இது? ஊருக்கே தெரிஞ்சது, நம்ம நாட்டுக்கே தெரிஞ்சது, எருசலேமில் நடந்தது உனக்கு தெரியாதா? நீ என்ன வெளியூர்க்காரரா? ஆமா. என்ன நடந்துச்சு? சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. அவர் மறிச்சிட்டாரு. 20ஆம் வசனம் 21ஆம் வசனம். அவர் தான் எங்களை காப்பாரு, அவர் தான் எங்களை ரட்சிப்பாரு, அவர் தான் எங்க ரட்சகர்னு எப்படி நம்பி இருந்தோம். நம்பி இருக்கிறேன் இல்ல, நம்பி இருந்தோம். எல்லாம் நடந்து 3 நாள் ஆயிடுச்சு. மறித்து விட்டார், செத்து விட்டார், முடிந்து விட்டது, எல்லாம் முடிந்தது, அவ்வளவுதான். அவரைத்தான் நம்பி இருந்தோம். நம்பினவரும் போயிட்டார். மலை மாதிரி நம்பி இருந்தோம், சேலை மாதிரி போயிட்டார், அவ்வளவுதான். இனி என்ன செய்ய போறோம் தெரியல. அப்படியே முடிச்சுட்டு இருக்காங்க, அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் ஆண்டவராய் கர்த்தர் சொல்றாரு, 26:27, கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் தமது மகிமையிலே பிரவேசிக்க வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். காண்பிச்சிட்டு, விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றார். எங்க பாருக்கு 25, விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. இப்படிலாம் நடக்கும்னு மோசேயிலிருந்து தீர்க்கதரிசியிலிருந்து சங்கீதத்திலெல்லாம் எழுதி இருக்கிறது இல்லையா? சொல்லப்பட்ட வார்த்தைகளை அவர்களுக்கு விளக்கி காண்பித்தார். கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடணும், உயிர்த்தலன்னு சொல்லி இருக்கக்கூடிய காரியங்களை சொல்லி கொடுத்தார். விசுவாசிக்காத இருதயம், புத்தி இல்லாத மந்த இருதயம். நம்பி இருந்தோம், இப்ப போச்சு, நம்பிக்கை இல்லை. ஒரு காலத்துல ஆண்டவரை நம்பி இருந்தேன், ஒரு காலத்துல ஆண்டவர் எனக்கு இதை செய்வார், ஆனா இப்ப எனக்கு நம்பிக்கையே இல்லை, எல்லாம் போச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை பிரியமானவர்களே, நான் கையன் பார்த்து அந்த விரலுக்குள்ள உள்ள ஓட்டையில விட்டு அப்படிதான் நம்புவேன்னு சொன்னார் ஒருத்தர், தோமா. ஆண்டவனை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? யோவான் 20:27, நீ அவிசுவாசியா இராம விசுவாசியா இரு. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில விசுவாசத்தை வளர்ப்பதற்காக, விசுவாசத்தில் உருவாவதற்காக உங்களுக்கும் எனக்கும் வாக்கியங்களை, வேத வாக்கியங்களை விளக்கி காண்பிக்கிறார். வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவர்களை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அப்போ கிளம்பி போனாரு. ஐயா, சாயங்காலம் ஆயிடுச்சு, இருட்டு வந்துருச்சு, ஏன் போறீங்க? எங்க கூட இருங்கன்னாங்க. அப்பத்தை பிட்டு கொடுத்தார்.
அவங்களோட கண்கள் திறந்தது. அவங்க சொல்றாங்க ஒரு வசனம், 32 வசனம், வேத வாக்கியங்களை விளக்கி காட்டின போது நம்முடைய இருதயம் நமக்குள் கொழுந்து விட்டு எரியவில்லையா? தேவ பிள்ளையே, துக்க முகத்தோடு இருக்கக்கூடிய உங்களை, துக்கமாய் இருக்கிற உங்களை தூக்கி எடுப்பதற்கு ஒன்னே ஒன்று தேவை. அது என்னது? விசுவாசம். தேவன் பேரில் வைக்கிற விசுவாசம். என் ஆண்டவர் இன்றும் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் தோல் சரீரம் முதலான அழுகி நாறினாலும் அவரை நான் காண்பேன், அவரை தரிசிப்பேன், அந்நிய கண்கள் அல்ல என் சொந்த கண்ணே காணும். யோபு 19:25 முதல். அந்த விசுவாசம், இந்த விசுவாசிக்காதவங்களை கர்த்தர் கடிந்து கொள்கிறார், விலக்கி சொல்கிறார். உங்கள் அவிசுவாசம் மாற, நீங்கள் அற்புதங்களை பெற, உங்கள் கண்கள் திறக்கப்பட, உங்கள் இருதயம் கொழுந்து விட்டு எரிய, இன்றைக்கு தேவனாய கர்த்தர் தம்முடைய வார்த்தையாயிருந்து இந்த வசனங்களை சொல்லிக் கொடுப்பதற்கு இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார். ஆமென், ஆமென். வசனத்தை நம்புவோம். நீர் என்னை நம்ப பண்ணின உம்முடைய வசனத்துக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். 119:49 நம்ப பண்ணின அந்த வசனம். ஆமென், ஆமென். 49:50 நீர் என்னை நம்ப பண்ணின வசனம், நம்ப பண்ணின வசனம், நீர் என்னை நம்ப பண்ணின வசனம், கர்த்தரை நம்ப பண்ண வசனம். அந்த வசனம் என்ன தெரியுமா? அடுத்த வசனம் அதுதான் எனக்கு என்னது? என் சிறுமையில் எனக்கு ஆறுதல், அதுதான் எனக்கு ஆறுதல். வசனத்தை நம்புங்கள். 39 சங்கீதம் 3 வசனம், நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. வசனத்தை தியானியுங்கள், அந்த வசனத்தின்படி வாழ்ந்து காட்டுங்கள். அவர் உங்களோடு வருவார். வாருமையா போதகரே, வந்து எம்மிடம் தங்கியிரும், சேருமையா பந்தியில் என்று சொல்லி அவரை அழைத்து உங்களோடு வைத்துக் கொள்ளுங்கள். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்களுக்கு விசுவாசத்தை வளரும்படிக்கு செய்வார். விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி வசனத்தினால் வரும், தேவனுடைய வார்த்தையினால் வரும். ரோமர் 10:17 தேவ சமூகத்தில் ஆண்டவருடைய கரத்தில் அந்த விசுவாசத்தை வளரக்கூடிய வசனத்தை கேளுங்கள். துக்க முகமாய் இருக்கிறவர்களை, துக்கத்தோடு இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், ஏசாயா 53:4, அவருடைய துக்கங்களை மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். ஆமென், ஆமென். ஏசாயா 60:22, உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் இனி மறைவதில்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். 60:20, யோவான் 16:20, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். துக்கத்தை மாற்றுகிற தேவன், அதற்காகவே உங்களோடு நடந்து வருகிற தேவன் உங்களுக்கு வசனங்களை விளக்கி கொடுத்து உங்களுடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எறிவதற்காக ஒரு வசனத்தை தருகிறார். இனி நான் அழுது கொண்டு இருக்க மாட்டேன், இனி நான் துக்கத்தோடு இருக்க போவதில்லை, ஏனென்றால் என் துக்கங்களை என் இயேசு சுமந்து விட்டார். ஆமென், ஆமென். என் இருதயத்திலே அவர் சந்தோஷத்தை தருகிறார். ஒரு வசனத்தை எனக்கு கொடுக்கிறார், என்னை நம்ப பண்ணின அந்த வசனம். கடந்த நாட்கள்ல ரொம்ப பலவீனத்தோட ஒரு நாள் ஒரு சில நாட்கள் அழுது புலம்புனேன். அப்ப ஆண்டவர் சொன்னார், உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வார். என்ன ஆண்டவர்? நம்முடைய ஆண்டவர், உயிர்த்தெழுந்த ஆண்டவர். என்ன ஆண்டவர்? ஆசீர்வதிக்கிற ஆண்டவர், விசாரிக்கிற ஆண்டவர், துக்கத்தை மாற்றுகிற ஆண்டவர், விருந்து கொடுக்கிற ஆண்டவர். எம்மாவூர் சீசர்களோட அவர் வந்தார். அவர் என்ன விருந்தாளியா வந்தாரு. அவர் என்ன செஞ்சாரு? விருந்து கொடு. அப்பத்தை பிட்டு 29 வசனம் 30 வசனம் எடுத்து, அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். யாருக்கு? எம்மாவூர் சீசர்களுக்கு. அது மட்டுமல்ல, யோவான் 21 அதிகாரத்தில் பேதுருவோட சேர்ந்து ஒரு 7 பேர் ஏலேலோ ஐலசா பாடி போனாங்க. பேதுரு வந்து கேட்குறாரு, நான் மீன் பிடிக்க போறேன்,
நீ மீன் பிடிக்க போறியா? நானும் வரேன். தமிழ் பைபிளில் மீன் பிடிக்க போறேன்னு இருக்கு. என்னத்தில் இருக்க கிரேக்க பைபிளில் மீனவனாகவே இருக்க போகிறேன்னு இருக்கு. மீன் பிடிக்க போறது வேற, மீனவனாக இருக்கிறது வேற. உடனே நாங்களும் வர்றோம். இந்த ஆண்டரை நம்பி என்னங்க செய்யணும்? நானும் பைபிள் படிச்சு பார்க்குறேன். இன்னும் கஷ்டம் தீரலை, இன்னும் பிரச்சனை தீரல, ஒன்றும் நடக்கலைங்க. போச்சு, எல்லாம் போச்சு. நான் பேசாமல் என் பழைய வாழ்க்கைக்கு போகிறேன். நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு போகிறேன். நீ போகிறேன்னா போக வேண்டியதானே? கூட்டத்தில் நான் போகிறேன் சொல்லணும் அவசியமா? உடனே நாங்களும் வர்றோம். அத்தனை பேரும் போனாங்க. இரவு முழுவதும் அப்படியே படகு ஏறி என்னென்னமோ பண்ணினாங்க. ஆனால் என்ன செய்யலை? ராத்திரியில் ஒன்றும் பிடிக்கவில்லை. ஒன்றும் பிடிக்கல. ஆண்டவர் பார்த்தாரு, இவங்களை இப்படியே விட்டா இவன் கெட்டையும் குட்டிச்சவரா போகிறது மட்டும் இல்லை, அடுத்த மணியும் பிடிச்சி இழுத்துட்டு போயிடுவானே அப்படின்னு நினச்சிட்டு ஆண்டவர் பக்கத்தில் எப்பா நைட்டெல்லாம் வேலை பார்த்தீங்களே, என்ன கிடைச்சு? எனக்கு ரொம்ப பசிக்குதுப்பா, புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உண்டா? 4 வசனம் கேட்டார். பிள்ளைகளே ஏ துரோகிகளே, நன்றி கெட்டவர்களே, எத்தனை நாள் என் கூட இருந்து இம்புட்டையும் பண்ணிட்டு இப்போ செத்து 1 வாரம் கூட ஆகல, உயிரோடு இருக்கிறேன்னு சொல்லியிருக்கேன், அதையும் நம்பல. அத்தனை பேர் உயிரோடு எழுந்துட்டாரு, பெண்கள் முதற்கொண்டு சொல்லிட்டு இருக்க, எதையும் நம்பல. இப்படி இருந்துக்கிட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிலாம் கேட்கல. பிள்ளைகளே, அந்த பேசும்போதே பிள்ளைகளே மனசுல அப்படியே இருக்கும். இன்னைக்கு தேவனை விட்டு, அழைப்பை விட்டு, கலப்பை மேல கையை வச்சுட்டு பின்வாங்கி போய் மனுஷனை பிடிக்கிறவன் மீனை பிடிக்க போறேன், என் பழைய வாழ்க்கைக்கு போறேன்னு சொல்லி போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது வெறுமை, வறுமை, தருத்தம், ஒண்ணும் இல்லை. இல்லை, ஒண்ணுமே இல்லை. அந்த நிலைமை உங்க வாயிலிருந்து வர வைப்பார் ஆண்டவர். ஒண்ணும் இல்லை. உன் ஆலோசனை என்னாச்சு? உன் அறிவு என்னாச்சு? பிறந்ததுலேருந்து வளர்ந்ததுலேருந்து தண்ணிக்குள்ளேயே மீன் பிடிக்கிற அந்த திறமை என்னாச்சு? எல்லாம் போச்சு, குடி மூழ்கி போச்சு. ஆண்டரை விட்டுட்டோம்னா நமக்கு ஆண்டவர் கொடுத்ததான எல்லாம் அந்த நேரத்தில் அவ்வளோ விடிய விடிய உட்காந்து படிச்சாச்சு. அதே படித்த கேள்வி தான் வந்திருக்கு. அந்த நேரத்தில் எழுதும்போது மறந்து போச்சு. அப்படி எல்லாம் போயிடும். ஏன்? தேவனை விட்டு போ. இன்றைக்கு அப்படி இருந்தாலும் விடிய காலமான போது இயேசு கரையில் நின்றவர் இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையை வெளிச்சமாக்க, அந்தகாரத்தை பட்ட பவுலாக்க, நீதியின் சூரியனாகிய கர்த்தர் உங்களுக்காக கரையிலே நிற்கிறார். அடுத்தடுத்த வசனங்களை போடுங்க. இயேசு கரையிலே நின்றார் விடிய காலமான போது. அந்த வந்தவர் இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையின் கரையில் இருக்க. சுயபலத்தில் ஓடுனோம், பணபலத்தில் படைச்சோம், சொல்பலத்தில் சாதிக்க பார்த்தோம், ஆனால் ஒண்ணுமே முடியல. இன்னைக்கு இயேசுவே நீர் போதும். ஆமென். அவர் நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டியவர், நான் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் ஆண்டவர் செல்வார். குளிர்ந்து போன நிலைமையில இருக்க என்னையும் உங்களையும் அனல் மூட்டுவதற்கு சாப்பிட ஏதாவது உண்டான்னு கேட்டு ஒண்ணுமில்லேன்னு சொன்னவங்களுக்கு வறுத்த மீனும் பொரிச்ச மீனும் சுட சுட அப்பமும் வச்சு ஆண்டவர் கூப்பிடுறார். எதுக்கு கூப்பிடுறாரு? வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள், வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள். அந்த கரையில சீசர்களுக்கு விருந்து வச்சவர் இன்றைக்கு ஆலயத்தில் உங்களுக்கு எனக்கு ஒரு விருந்து வச்சிருக்க. சபை என்ன தெரியுமா? உன்னத பாட்டு 2:4 விருந்து சாலை. என்னை விருந்து சாலைக்குள் என்னை கொண்டு வந்தார். எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது. அழைக்கப்பட்டவர் விருந்துக்கு அவர்கள் என்ன செய்யுங்க? அழைச்சு கொண்டு வாங்க, அழைச்சிட்டு வாங்க. ஆண்டவர் கூப்பிடுற மத்திய ஆகாயத்தில் என் ஆண்டவாய கர்த்தரோடு கூட உங்களுக்கு எனக்கும். மத்தேயு 26:29 பிதாவின் ராஜ்யத்தில் ஒரு விருந்து. ஆட்டுக்குட்டியோட கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். தேவ வார்த்தை நமக்கு ஒரு விருந்து, தேவ சபையிலே நமக்கு ஒரு திருவிருந்து, தேவ பிள்ளைகளோடு நேற்று நாம் அறிந்தினோம் ஒரு அன்பின் விருந்து. ஆண்டவர் சத்துருக்கு முன்னாடி ஒரு பந்தியை வைக்கிறாருங்க. விருந்து கொடுக்கிற ஆண்டவர் இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையில பட்டினியில, பசியில, பற்றாக்குறையில இருக்கிற உங்களுக்கு
ஒருவேளை ஆண்டவரை விட்டு தூரமாய் போயிருந்தாலும் உங்களை தேடி வந்து உங்களுக்கு ஒரு விருந்து கொடுக்கிறார். இந்த விருந்துக்கு எத்தனை பேர் வந்தீங்க? எத்தனை பேர் அந்த பாக்கியத்தை இழந்தீங்க? வாருங்கள், வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள் அழைக்கிறார். பிதாவின் ராஜ்யத்தில் அந்த ஆண்டவரோடு கூட மத்திய ஆகாயத்தில் அந்த விருந்து உண்ணுகிற அந்த நாள், அதற்கு நிழலாட்டமாகத்தான் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். ஆமென், ஆமென். ஒன்று சொல்லி முடிச்சுறேன். 5வது, விரைந்து வருகிற ஆண்டவர், விசாரிக்கிற ஆண்டவர், விருந்து கொடுக்கிற ஆண்டவர், விரைந்து வருகிற ஆண்டவர். அப்போஸ்தலர் 1:9 முதல் 12 வசனங்கள். இவைகளை அவர் சொன்ன முன்பு அவர்களை பார்த்து கொண்டிருக்கையில் உயரை எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீங்க? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர், வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார். இந்த சேம் மேனர் he has come. எப்படி போனாரோ அப்படியே வருவார். மேகங்கள் மேல போனவர் மேகத்து மேல தான் இறங்கி வருவார். மார்க் 13:26, வெளிப்படுத்தல் 1:7, மேகங்கள் மேல் அவர் வருகிறதை நீங்களும் நானும் கண்ணாக காண போகிறோம். ஆமென், ஆமென், ஆமென். வெளிப்படுத்தல் 1:7 அங்கேயும் வாசிக்கிறோம், மேகத்தின் மேல். அருமையானவர்களே, அவர் மேகங்களுடனே வருகிறார். 2வது, எல்லாரும் அண்ணாந்து பார்த்தாங்க. அப்படி எல்லா கண்களும் காணும்படிக்கு, அவரை குத்தினவர்களும் காணும்படிக்கு அந்த இயேசுவை காண்பார். ஒலிவ மலையிலிருந்து ஏறி போனார். சகரியா 14:4 அந்த ஒலிவ மலை மேலே அவருடைய பாதங்கள் வந்து நிற்கும். எப்படி போனார்? ஆங்கில வேதாகமத்தில் இந்த சேம் மேனர் எப்படி போனார்? அப்படியே அவர் மறுபடியும் வருவார். ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் பார்த்து கொண்டிருக்க போனார். எல்லா கண்களும் காண அவர் வருவார். மேகம் அவரை எடுத்துக்கொண்டது, மேகம் அவரை கொண்டு வரும். ஒரு நாள் வரும், தேவனுடைய எக்கால சத்தம் தொனிக்கும். அப்பொழுது மரித்தோர் உயிரோடு எழுந்திருப்பார்கள். உயிரோடு இருக்கிற நாமும் 1 தெசலோனிக்கேயர்ல 4 அதிகாரத்துல 16-17 நாமும் மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆமென், ஆமென். அந்த ஆண்டவரை பார்க்கிறதுக்கு நானும் மேகத்துல போய் வேகமா போய் அந்த ஆண்டவரை பார்க்க போறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் மறுபடியும் வரப்போகிற ஆண்டவர். அன்றைக்கு இரட்சகராய் வந்தார், இனி நியாயாதிபதியாய் வருவார். அந்த ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் 2 கட்டளை கொடுத்துட்டு போயிருக்கார். 1, பிதாவின் வாக்குத்தத்தத்தை நிறைவேற காத்திருங்க. அப்போஸ்தலர் 1:5. அதோடு கூட உன்னதத்திலிருந்து வரும் பலனால தரிப்பிக்கப்படுற வரைக்கும் எங்கேயும் போகாதீங்க. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பிறகுதான் நீ எந்த ஒரு காரியத்தை செய்யணும். லூக்கா 24 அதிகாரத்தில் கடைசி பகுதியில் 49 வசனத்தை ஒட்டி வாசிக்கிறோம். உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படுவதை காத்திருங்க. அந்த ஆண்டவருடைய பலன், பரிசுத்த ஆவி கொடுத்து வரும்போது நீங்க பலன், அந்த பலனை அடையணும். கட்டளை கொடுக்கிறார். இன்னொன்று, மார்க்கு சுவிசேஷம் 16:15, சர்வ சிருஷ்டிக்கும் என்ன செய்யுங்க? சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். காரையாறுன்னு அம்பாசமுத்திரத்துக்கு மேலே, மலைக்கு மேலே ஒரு ஊர், ஒரு டேம் இருந்தது. ஒரு முறை என்னோட திருமணத்துக்கு முன்னாடி ஊழியக்காரர்களோடு நான் என்ன செஞ்சேன், அங்கே போயிருந்தேன். காட்டுக்குள்ள
ஒரு வேன் போச்சு. அந்த வேன்ல வசனங்களை சுவிசேஷங்களை கர்த்தருடைய வார்த்தைகளை அப்படியே சொல்லிக்கிட்டே போயிட்டு வந்தாங்க. ஒரு இடம் வந்தோன்னு நின்றுச்சு. நான் கேட்டேன், இந்த காட்டுக்குள்ள யாருமே இல்லை, ஆள் இருக்கிற இடத்துல போய் நீங்க சத்தியத்தை சுவிசேஷத்தை சொல்லலாமே, ஏன் இங்க போய் சொல்றீங்கன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, மனுஷனுக்கு மட்டும் இல்லைங்க, சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை என்ன செய்யணுமா பிரசங்கின்னு வசனம் இருக்குங்க, அதான் நாங்கள் செய்யும். ஏனென்றால் ஆண்டவருடைய வருகைக்காக சர்வ சிருஷ்டிகளும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுது. எப்ப ஆண்டவர் இயேசு வருவாருன்னு ரோமர் கழுத நிறுவனம் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 21ஆம் வசனம் முதல் 8:21 முதல் அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினால் அல்ல, கீழ்ப்படுத்தினவர்களாலே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சிவர வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். என்னைக்கு இந்த சரீரம் மீட்கப்படும்? ஆத்துமா ரட்சிக்கப்பட்டிருச்சு, ஆவி ஆண்டவனுடையது. ஆனா அந்த சரீரத்துல என்னென்ன பாடுபடும், என்னைக்கு இந்த சரீரம் மீட்கப்படும் சொல்லி நம்ம தவிக்கிற மாதிரி தான் சகல சிருஷ்டியும் பிரசவ வேதனை மாதிரி தவிக்குதான். யாருக்காக? எதற்காக? தேவனுடைய குமாரனுடைய வருகைக்காக. தேவனுடைய குமாரனுடைய வருகைக்காக தவிக்குதுங்க அருமையான தேவ பிள்ளையே. ஆகையால நீங்களும் நானும் ஆண்டவருடைய வருகைக்காக காத்து. ஆண்டவர் சொல்கிறார், வெளிப்படுத்தல் 22:10, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னுடனே கூட வருகிறது என்று சொன்னார். அந்த ஆண்டவர் சீக்கிரமா வர அவரை பார்த்து நம்ம ஒன்று சொல்லுவோம். 22:10 22:12 வாசிக்கும் போது ஆண்டவராய் கர்த்தர் சீக்கிரமா என் நேசரே தீவிரியும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்போம். ஆண்டவராய் கர்த்தர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் வாழ்க என்று உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிக்கிற ஆண்டவர், அவர் உங்களை விசாரிக்கிற ஆண்டவர். கவலை வச்சிருங்க, அவர் மேல வச்சிருங்க, சமாதானத்தோடு இருங்க. அழுது புலம்புறதை நிறுத்திட்டு ஆண்டவரிடத்தில் உங்க பாரத்தை இறக்கி வைங்க. அவிசுவாசமான இருதயம் நம்மகிட்ட வேண்டாம். வேத வசனம் நல்லா வாசிங்க, வசனத்துக்கு உங்களோட வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. உங்க இருதயம் கொழுந்து விட்டு எரியும். உங்க தூக்கங்களை தூக்கி போட்டு உங்களை தூக்கி எடுப்பதற்கு இன்றைக்கு ஆண்டவர் இருக்கிறார். அவர் உங்களுக்காக ஒரு விருந்து சாலை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். சபைய மத்திய ஆகாயத்தை ஆண்டவர் கொடுக்கிற விருந்துக்கு வாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த ஆண்டவர் விரைந்து வரப்போகிற ஆண்டவர். அவருடைய வருகைக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். செபித்து முடிப்போம். ஆண்டவராய் கர்த்தர் இன்றைக்கு நம் மத்தியில் இருக்கிறார். அப்படியே ஒரு நிமிடம் முடிஞ்சா எழுந்து நிற்போம். தேவனே, மரியாள் அழுதாள், ஏன் அழுகிறாய் என்று விசாரித்தார். அவர் எப்பொழுது உயிரோடு இருக்கிறவர். ஆகையால் உங்களுக்காக அவர் வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கிறார். உங்களை முற்றுமுடி அவர் ரட்சிப்பார். உங்களை ரட்சிப்பதற்காகவே அவர் இன்றும் உயிரோடு இருக்கிறார். என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று இருதயத்தில் விசுவாசி. நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும். இந்த ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றையும் வாழும்படிக்கு ஒவ்வொரு நாளும் வாழ்க 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 என்று உங்களை வாழ்த்திக் கொண்டிருக்கிறார். ஆசீர்வதிக்கிற ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகட்டும். விருந்து கொடுக்கிற ஆண்டவர், உங்களை விசாரிக்கிற ஆண்டவர்,
விரைந்து வந்து கொண்டிருக்கிற ஆண்டவர். அவர் உங்களுடைய துக்கங்களை தூக்கி வீசி எறிந்து சந்தோஷத்தால் சமாதானத்தால் நிரப்புவார். துக்க நாட்களை முடிய பண்ணுவார். அந்த ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். ஒண்ணுமே இல்லையே என்று ஏங்கி இருக்கிற உங்களுக்கு நீதியின் சூரியன் உன் வாழ்வின் கரையிலே நிற்கிறார். அவரை பார்த்து கேட்டீர். அவர் ஆலோசனை கொடுப்பார். உங்களுடைய வறுமை மாற, உங்களுடைய தரித்திரம் மாற, உங்களுடைய குறைவுகள் தீர, உங்களை சந்தோஷப்படுத்த அந்த ஆண்டவர் இன்றைக்கும் வந்திருக்கிறார். அப்பத்தோடு மீனோடு உங்களை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். அர்ப்பணிப்போமா? ஆண்டவரே, அந்த தேவனுடைய வல்லமை இன்னைக்கு குறைஞ்சு போகல. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்வார். சமாதான குலைச்சிகளை மாற்றுவார், துக்கங்களை மாற்றுவார். வெங்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாட்பாக்களை முறிக்கும்படிக்கு உங்களை பேர் சொல்லி மரியாதை என்று அழைத்தது போல உங்களையும் அழைப்பார். ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? இலவசமாய் பெற்ற ரட்சிப்பை ஏனோதானா என்று எண்ணி விடாதபடிக்கு கவனமாயிருப்போம். இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் உம்முடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேப்பா. பசியோடு பட்டினியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு தினந்தோறும் ஒரு விருந்து கொடுத்து வாழ்க்கையின் தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. இயேசுவே ஒண்ணுமில்லைன்னு சொல்றவங்களுக்கு இல்லாதவர்களை இருக்கவைகளை போல அழைக்கிற தேவன், ஒன்றும் இல்லாமல் இருந்து எல்லாவற்றையும் உருவாக்கி சிஸ்டித்து கொடுக்கிற தேவன். பிள்ளைகளுடைய பண தேவைகளை, பிள்ளைகளுடைய குடும்ப தேவைகளை, வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களை, அன்றாட பொருளாதாரத்தில் அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. ஐயா, சந்தேகத்தோடு அவிசுவாசத்தோடு என்ன செய்ய போறேன்னு சொல்லி துக்கத்தோடு ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை கடந்து கொண்டிருக்கிறவனுக்கு கர்த்தர் அவர்களோடு பேசி அவர்களோடு கூட இருந்து அவருடைய மனக்கண்களை திறங்கப்பா. அன்றைய கிறிஸ்துவுக்கு சந்தோஷமா இருக்கும்படிக்கு ஆண்டவரே, என் பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தும்படிக்கு வார்த்தைகளை கொண்டு வசனங்களை கொண்டு அவர்களை பேசுங்க ஆண்டவரே. கர்த்தாவே, ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு உதவி செய். ஏன் அழுகிறாய் என்று ஒவ்வொரு நாளும் நீர் விசாரிக்கிற தேவன், எங்களுக்காய் விரைந்து வந்து கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். நியாயாதிபதி வாசப்படியில நிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். அன்றே உங்களை வாங்கன்னு வரவேற்கிறதுக்கு எங்களை தகுதிப்படுத்துங்க. இந்த உயிர்த்தெழுந்த தேவனுடைய ஆசீர்வாதத்தை இங்குள்ள ஒவ்வொருவரும் பெற்றுக் கொள்ளட்டும். எல்லா கிருபையும் எல்லா நன்மையும் ஜீவனுள்ள நாளெல்லாம் தொடரட்டும். கர்த்தாவே, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொன்ன அந்த ஜெயத்தை என் பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் ஆண்டு அனுபவிக்கட்டும். எல்லா துதி, எல்லா கனம், எல்லா மகிமை உமக்கு செலுத்தி இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் துதி பலிகளை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின்
உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா. உங்கள் அனைவருக்கு அன்பான உயிர்த்தெழுந்த நாள் வாழ்த்துக்கள்.